வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்லீப் வழியாக வந்து பரம்பிக்குளம் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் விலாக கண்டினியூ பண்ணலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். முடிஞ்சால் அனிமல்ஸ் பார்க்குற லக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கண்ணில் சிக்கும். நம்ம பார்க்கலாம். நம்ம பொள்ளாச்சி ஆனமலை டைகர் ரிசர்வ் வழியாக தான் நம்ம டாப் ஸ்லீப்பை போக முடியும். இது பார்த்திங்கன்னா இந்த அடிவாரத்தில் இருக்க செக் போஸ்ட்டு, தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இங்கே போயிட்டு நம்ம ஃபீஸ் கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே உங்கள் வண்டியை ஃபுல் செக்அப் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மான்களை பார்க்க முடிஞ்சது. அங்கங்கே ஆட்டு மந்த மாதிரி அங்கங்கே கூட்டம் கூட்டமாக சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. கொம்பா இருக்கு. ஆமாம், ஆட்டுக்குள்ளே அது இதான கொஞ்சம் கிட்ட தெரிஞ்சு கொஞ்சம் மக்களோட பழைய இருக்குது. உள்ள இருக்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது. அது முடியாது, தேஞ்சலாம் முட்டி கொடுக்கும். அது கோவம் தாத்தே இல்லைன்னா அதோட கூட்டம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இங்கே டாப் ஸ்லீப்பில் சஃபாரி கூட்டி போவாங்க. சரி, நாங்களும் போய் கேட்கலான்னு போயிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அலௌடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அன்னைக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இங்கே. காட்டுப்பூனை நிற்கிது, கேமரா மேலே இருக்குது. அதை பாருங்க மேடம், இந்த யானை இருக்குது, காட்டெருமை இருக்குது. அதில் உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க ஒரு கிராப்பா. இதுதான் நம்ம பரம்பிக்குளம் என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல இருக்க செக் போஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி எந்த கூட்டமும் இல்லை, க்ரௌட் எதுவுமே கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். மேபி எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்களே கரெக்டாக ஒரு 7:15 தான் உள்ளே வந்திருக்கோம். இன்கேஸ் நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புளியை கூட பார்க்கலாம். நாங்களும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். லக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கண்ணில் சிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் மேலே டாப் ரீச் ஆயாச்சு. அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம சஃபாரிக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கார் அலௌடு இல்லை, அவங்களோட ஃபாரஸ்ட் வேன் மட்டும் தான் அலௌடு. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் கேட்டால் 9:30 மேலே தான் சஃபாரி கூட்டி போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 30 பேர் வந்தால் தான் வண்டி எடுப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் 5 பேர் தான் இருந்தோம். சரி, அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கனக்குள்ளே ஒரு கஃபே இருக்குது, அங்கேயே போய் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா தோசை உண்மையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே ஐட்டாக சுற்றி பார்த்துட்டோம். அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும். சரி, அங்கேயே சாமி கும்பிட்டு இன்றைக்கி புலி சிறுத்தை எதாவது பார்த்து கொண்டு பான்ட்டு வேண்டிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அது வந்து இப்போ பட்ஜெட்டு கூட போகும். நம்ம அடுத்த 45 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. மத்தியானம் வந்துடுறோன்னா மத்தியம் 2 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 11 மணி 7 மணி சொன்னாங்க. சாப்பாடு நைட் அங்கேயே சாப்பிட்டு படுத்துக்கலாம். காட்டுக்குள்ளே அந்த காற்று சவுண்டோடு இருக்கலாம். சைக்கிள்லாம் வரலாம் போலேனே. இந்த மாதிரி டைப்பில் வரணும், மலையில் இந்த மாதிரி லுக்கு யார் இல்லாத படம்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ரூட்டோட ஃபுல் மேப் போட்டிருக்காங்க. இங்கே தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து நேராக துணங்கடவு டேமு, கன்னிமாராட்டி டேம் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டு நேராக போனோம்னா மேலே பரம்பிக்குளம் டேம் வரைக்கும் கடைசி வரைக்கும் போகுது. ஒரு வழி ஆளும் வந்துட்டாங்க, நிறைய பேர் டிக்கெட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து ட்ரிப்பு வந்துட்டு 4 மணி நேரமாக இருக்கும்.
நான் காலைல ஒரு 10:30 போல் தான் கிளம்புறோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு தெரில ரிட்டனு. நம்மளுக்கு முன்னாடியே நம்ம பாய்ஸ்லாம் பேசிட்டு முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் சீட் இருந்துச்சு ஜன்னல் ஓரமாக. சரி பின்னாடி போய் உட்காந்தாச்சு. என்னப்பா வராறான்னு கேளுங்க போகணும். எனக்கு இதுவும் தெரியலையே. கண்ணம்மான் கண்ணம்மான் அங்கே ஒரு சக்திமான் செம்ம வியூ வருது. போகிற வழியில் ஃபுல்லாக நிறைய கிராமங்களை பார்க்க முடிஞ்சுது. காலங்காலமாக அவங்க இங்கே தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் டெய்லி எப்படி பார்த்தாலும் ஏதோ 1-2 அனிமல்ஸை பார்த்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி எப்போயாவது பார்த்தா தான், அதுவும் லக்கில் பார்த்தா தான் உண்டு. வண்டி எடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இதுதான் அந்த துணக்கடவு டேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. போய் டேமை சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகிறனா போயிட்டு வந்துக்கலாம். நாங்கள் 2 டேமை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள பேசிட்டு தெரிஞ்சோம். $600 அவ்வளோ 60 கோடி 6 கோடியா 600 லட்சம்மா 60 கோடியா 60 கோடி வரம்மா. 60 கோடி எடுத்திருக்காங்க. தண்ணியே இதாக இல்லை, கொஞ்சம் தான் வரும் அதில் தண்ணி. 60 கோடி வரும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 500 வருஷ பழமையான தேக்கு மரங்க, அந்த கன்னிமாரா டீக்குன்னு போட்டிருந்தா பார்த்தீங்களா, அந்த மரம் தான் இது. இது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேக்கு மரம் இதுதான். ஆக்சுவலாக இதுக்கு வந்து அவார்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்து கூட ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 5 பேர் சேர்ந்தால் தான் அந்த மரத்தையே நம்ம பிடிக்க முடியும். க்ளோஸாக பார்க்குறப்ப ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த மரம் பார்க்குறதுக்கு. நம்ம பாய்ஸ் போய் ட்ரை பண்ண போயிட்டாங்க. பார்த்தா கரெக்டாக 5 பேர் சேர்ந்தால் தான் அந்த மரத்தையே கவர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈக்கோ ஷாப்பில் தான் நிப்பாட்டினாங்க. இங்கேயே பார்த்தா அந்த மூங்கில் செஞ்ச புல்லாங்குழல், அதில் செஞ்ச கைவினை பொருட்கள் பூரா இங்கே சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அதுதான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் மூங்கிலில் போட்டிங் போகிறதுக்கும் இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 5 பேருக்கு வந்துட்டு 600 ரூபா கொடுத்தோம். அதோட டிக்கெட்டு தான் இது.
அதே மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் விற்கிறாங்க. மலைத்தேன், சின்ன சின்ன பழங்கள், இதெல்லாமே காட்டில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் இங்கே விற்கிறாங்க. தேன் இந்த மாதிரி காட்டு தேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஹெரிட்டேஜ்னு ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு. சரி உள்ளே போய் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போயிட்டோம். ஜித்தன் சன்னி தோடர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். தோடரா காடர் உமன், காடர் யூத், காடர் இருக்கு, தோடர்னு இருக்காங்க. அப்புறம் காட்டு நாயக்கர் அப்படின்னு வாங்க நிறைய இருக்கு. இங்க இருக்கவங்க காடர். லைட் போடாம இருக்கு, கரண்ட் இல்லையோ என்ன சொல்றாரு. பார்த்து பாரு நீ வர பாருங்க முன்னாடி பாருங்க அந்த காலத்துல எப்படி இருந்துருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்க மாதிரி ட்ரெஸ்லாம் கையில் இருந்ததுலாம் திருப்பி மண்டையெல்லாம் பாருங்க. அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்காங்க. இப்போ மாற்றிட்டாங்க அப்படின்னு போயிட்டேன். அப்போ இப்படி மாற்றி விட்டாங்க. எல்லாம் ஒரிஜினல் ஜீனாக இருக்கும். ஆமாம், கலப்படமே இல்லாமல் ஏன்னா காட்டுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் இங்கே தான் நம்மளை போட்டிங்க்கு இறக்கி விட்டாங்க. பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் உள்ள நடந்து போகிற மாதிரி இருக்குது. தூண்டில் போடுமா? அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படியே எல்லாம் ஒன்று ஒரு தவுங்க. தவமணி மீன் மண்டையை கட்டிவிடாம உங்களுக்கு ரத்தம் வந்து பார்த்துக்கலாம். எத்தனை பேர் இருக்குங்க மொத்தம்? ஒரே இதில் கூட்டி போயிடுவாங்களோ? தனித்தனியாக இருக்கும் போல். இல்லை தனித்தனியாக இப்போ 5 மட்டும் போவோம் அந்த மாதிரி நினச்சேன் நான். இந்த ஓலை பெருசாக இருக்கு. இதெல்லாம் நான் போகணும்லாம் தண்ணியில் ஓட்டுறாதீங்க. தடி உட்காந்து அன்னைக்கு கவுத்து வாங்கின்றாரு போட்டேன். நல்லா சுடுதே. எல்லாரும் நீச்சல் தெரியும்ல, எல்லாம் ரெடியாக இருந்துக்கு. வாரம் பத்தலே அங்கே இருக்கும். நல்லா இருக்கியா? வீடியோ ஆள் இருப்பாங்க. கல் கொடுப்பாங்க. கல் இல்லை கல். தேக்கு மரத்தில் எங்கெங்க பார்த்தா கல் வரும்போது அங்கேருந்து வாங்கிக்கலாம். இந்த குளத்தில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூரான வாட்டர் தான் சொன்னாங்க. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த தண்ணியை குடிச்சிட்டு போங்க, இல்லைனா ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தண்ணி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி லஞ்சுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இங்கே பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் இங்கே பக்கத்தில் டீ கல்ல நின்று டீ சாப்பிட்டு லைட்டாக ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம்.
2:30. இதோ 3 மணி ஆயிடும். 3-4 மணி. இன்றைக்கி நமக்கு லக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ணவே முடியல. எப்போயுமே நாங்கள் யானையை பார்த்துருவோம் எங்கே போனாலும். இதோட யானையை கூட பார்க்க முடியல. கடைசியில் போகிறப்ப 2 காட்டு எருமை இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்தோம். ஆனால் மார்ச் ஏப்ரலில் வந்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் நல்லாவே பார்க்கலான்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. அப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளை எங்கே ஏற்றினாங்களோ அங்கே இறக்கி விட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதாவது சின்ன ஓடை மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு குளிக்கலான்னு போயிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி விழுகுது. இந்த இடத்துல நாங்கள் குளிக்க வந்தோம். உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்குது. ஆழமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லொக்கேஷனை பார்த்து நீங்கள் வாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நம்ம கேரளா ஒட்டி போகிற பார்டர் கிட்ட இருக்குது இந்த இடம். கீழே அடிவாரத்தில் தான் இருக்குது, மேலே கிடையாது. நாங்கள் ரிட்டன் கீழே இறங்கி வந்துட்டு தான் அந்த இடத்துல குளித்தோம். நல்லா இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீடியோவில் பார்க்குற